வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு வடை வந்து கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பருப்பு வடை செய்ய பட்டாணி பருப்பு வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கீங்க. பட்டாணி பருப்பு வந்து கடலை பருப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஸோ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ரெண்டாக கட் ஆகணும். அப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்றது அர்த்தங்க. அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. வடிச்சிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நான் நிறையா இருக்கிறதுனால 2 ஹாஃபாக அரைக்க போகிறேன். இது கூட வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க. இதை வந்து கொரகொரப்பாக வந்து ஒரு 80% அரையணும், 100% அரையக்கூடாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. உருட்டினீங்கன்னா உருண்டை வரணும். தண்ணி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உருண்டை பிடிக்க வராதுங்க. அதனால் தண்ணி சேர்த்தாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழைங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப மொத்தமாக வந்து தட்டினீங்கன்னா உள்ளே வந்து சம்டைம் பருப்பு வந்து வேகாது, அப்படியே பச்சையாக இருந்துடும். அதனால் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ தட்டினதுக்கப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுங்க. நம்ம வடை பருப்பு அரைக்கிறப்ப 80% மட்டும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ 80% அளவுக்கு அரைச்சிட்டு வடை வந்து சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க. அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா நம்ம போட்டு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி அதுவாக வந்து ஒட்டாமல் மேலே வந்துடும். அப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்து வெட்டி இதை நம்ம எடுத்துடலாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு கலர் வந்து வெட்டி இதை நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூடான பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதியும் ஃப்ரை பண்ணி எடுத்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.